அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எங்க மாமனார் மாமியாருக்கு இன்னைக்கு வெட்டிங் டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு நல்ல மனசு பெரிய மனசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா உண்மையாலுமே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களுக்கு விஷ் பண்ற உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நீங்க தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நல்ல மனசு உடையவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க என்னுடைய மாமனார் மாமியார் குடும்ப உறுப்பினர். அவருக்கு நாங்க செய்யறது பெரிய விஷயம் இல்ல, வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்ல. யாருமே தெரியாத ஒரு நபருக்கு அப்பா அம்மா வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்க போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லஞ்ச் ரெடி பண்ண ஒரு நான்வெஜ் சமையல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் காலையிலேயே பாத்தீங்கன்னா என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இது சண்டே நான் எடுத்த விளாக் தான். அன்னைக்கு தான் மாமனார் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா லஞ்ச் என்ன செஞ்சோம், எத்தனை மணிக்கு நாங்கள் போனோம், எதனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, மனசு ரொம்ப கொஞ்சம் குழப்பத்திலையும் கொஞ்சம் ரொட்டீனா நம்ம செய்யற வேலையில சில தடுமாற்றங்கள் வரும்போது அதை நம்ம டேக்கிள் பண்ணி கொண்டு போறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. என்னதான் நம்ம போல்டா இருந்தாலுமே நம்மளோட ரொட்டீன் ஒர்க் பாதிக்காத வரைக்கும் தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா இருக்காது. நம்ம ரொட்டீன்ல கொஞ்சம் சின்ன மாற்றம் ஏற்பட்டா கூட நமக்கு அன்னைக்கு டேவே பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய பூஜை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் பாரமா தான் இருக்கு. ஆனா இது நம்ம தாண்டி தான் வரணும். ஏன்னா இது ரொம்ப ஒருத்தங்க பங்காளி கிட்டு அப்படின்னா அதையும் நம்ம இப்போ கடந்துதான் வரணும். அதுல நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க. அப்பதான் புரியும் உங்களுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சீட்டு இந்த மாதிரி இறப்பு சீட்டு எல்லாம் இருந்தா நம்ம என்ன மாதிரி முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சனிக்கிழமை ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு முக்கியமா நான் ஏற்கனவே சொன்னேன் 1,00,000 ரூபாய் சொல்லிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அதுக்கான அடுத்த ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு சேமிப்பு வீடியோவில் நீங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க வேல்யூபான கமெண்ட்டை சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நாங்க மீன் வாங்கியிருந்தோம். இந்த தடவை பாத்தீங்கன்னா எல்லாமே கடல் சார்ந்த உணவுகளை சாப்பிட்டோம். மட்டன் சிக்கன் எதுவுமே எடுக்கல. இன்னைக்கு மாமனார் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரோம். அதனால நான் காலையிலேயே மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு ரசம் இதெல்லாம் வச்சிருக்கேன். கொடுவா மீன் வாங்கியிருந்தோம். ரொம்ப டேஸ்டா இருந்தது. யாரெல்லாம் கொடுவா மீன் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. செம்ம டேஸ்ட். முள்ளு அவ்வளவா இருக்காது. ஒரிஜினலான்னு பார்த்து வாங்குங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியலான அந்த மசாலா பொருட்கள் நான் சேர்க்கறது இல்லை. அதாவது டைரக்டா மீன் மசாலா அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ அது அதை விட இது மாதிரி பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் இப்படியே பண்றேன். அதுல என்னன்னா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சமா அந்த மசாலாலாம் சேர்க்கறதுக்காக ஒட்டி வர்றதுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பெப்பர் தூள் போட்டு பரட்டி எடுத்துக்குவேன். ஸோ காஷ்மீர் சில்லி போட்டால் அந்த கலர் ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதை ரொம்பவும் போட தேவையில்லை, ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். ஸோ இது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே. இது எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை பண்றது அப்படிங்கிறது நான் தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா தம்பி பிறந்த நாள் அன்னைக்கு தான், அதாவது யோகியோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் அந்த சிறப்பு செய்தி கேட்டோம். காலையில நாங்க எங்க வீட்டுல இருந்து கிளம்புறோம். கிளம்பி போயிட்டு அங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அவங்க விஷயத்தான் வாங்கிட்டு நேரா ஐயனார் கோவிலுக்கு போனோம். திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற ஐயனார் கோவில், கல்விக்கு அதிபதி, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், 3500 பழமை வாய்ந்த கோவில். அந்த விளாக்ல நான் சொல்லியிருப்பேன், யோகியோட பர்த்டே விளாக் போட்டிருப்பேன். அதுல பார்க்காதவங்க பாருங்க. அப்புறம் திருப்பத்தூர் பிரம்மா கோவிலுக்கு ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு மாமனாருக்கும் உடம்பு சரியில்லையே, நம்ம ஜாதகத்துக்கு படைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புனோம். கிளம்பி போனா வாசல்கிட்ட போயிட்டோம். கோவில் வாசல்ல நின்று பிரம்மாவை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல இருக்கும்போது கரெக்டா போன் வந்துச்சு. அதாவது இந்த தடுக்குது பார்த்தீங்களா, நம்ம சீட்டு நம்ம பங்காளிங்க வீட்டுல ஒரு இறப்பு இருந்திருக்குன்னா நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த கடவுளே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை தடுத்து எங்களை நல்லபடியா வர வச்சுட்டாரு திரும்ப. இதை நான் அபசோகனமா பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் விளக்கு போட்டுட்டேன். அன்னைக்கு 9 விளக்கு ஐயனார் கோயில போட்டுட்டு அந்த அன்னதானமும் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டு நாங்க எங்க கையால பரிமாறி அவங்களோட விஷஸ்லாம் வாங்கிட்டு வந்தனால
எனக்கு வந்து அது ஒரு அபசோகனமாகவும் நினைக்கல. அதுவும் இல்லாமல் யோகியோட 10வது பிறந்த நாளை வந்து அவங்க அப்பா வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஏதோ ஒரு திருஷ்டி நமக்கு வந்து இருக்கு இருக்கு அது வந்து நமக்கு ரொம்ப செய்ய வேண்டாம், இன்னும் திருஷ்டி படுங்கிற காரணத்தினால கூட நமக்கு வந்து தட்டி போயிருக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. நான் யோகிட்ட சொன்னேன், இந்த மாசத்துல கண்டிப்பா இன்னொரு தடவை வந்து உனக்கு வந்து கேக் கட்டிங் பண்ணுவோம், நீ வருத்தப்படாதுன்னு நாங்க சொல்றதுக்கு முன்னாடி யோகியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து போன உடனே சாப்பிட்றியா கண்ணு அப்படின்னு கேட்பாங்க, இனிமே எப்படிமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே வந்து அழுகுற மாதிரி ஆயிட்டான். அது வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து யோகிட்ட வந்து இருக்கு, எனக்கு அது பிடிக்கும் ரொம்ப. எல்லாத்தையும் வந்து நல்லா பேசுவான். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு தடவை பேசிட்டாங்கன்னா அவங்க பேர் முதற்கொண்டு அவங்க எந்த இடத்துல பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லி எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் கரெக்டா சொல்றான். ஸோ அது மாதிரி வந்து சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் இன்னமும் வந்து அப்பப்போ வந்து பார்த்தா டக்குன்னு வந்து பேசுவான். அது மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படிடா ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவனும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான். சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப சமாதானப்படுத்த தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதனால யோகியை வந்து வளர்க்குறதுல அந்த சாப்பாடு ஊட்டுறது இந்த மாதிரி வந்து எனக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டதே கிடையாது. 8 மாசத்துல இருந்து அவனே அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சவன் தான். அதுக்கப்புறம் நான் ஊட்டினதா எனக்கு ஞாபகமே இல்லை, இன்ன வரைக்கும் ஊட்டிக்கிட்டதே இல்லை அவன் சரியா. அது அவனாதான் அள்ளி சாப்பிடுவான், அவனாதான் எடுத்து சாப்பிடுவான். மீன் கூட முள்ளு அவனாதான் வந்து எடுத்து சாப்பிடுவான். எனக்கே சில சமயம் ஆச்சரியமா இருக்கும். சரி, அவனா செய்யும் போது நம்ம எதுவுமே வந்து ரொம்ப வந்து அவனை வந்து நம்மளை டிபெண்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்க கூடாது, அவனா செய்யட்டும்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து தான் அன்னைக்கு டே வந்து போச்சு. அன்னைக்கு சண்டே வந்து மாமனாரையும் வந்து ரொம்ப, அவங்க இறந்த அன்னைக்கு அவங்களுக்கும் வந்து எங்கள் மாமனாரும் அவங்க வீடும் பக்கத்து பக்கத்து வீடு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து எங்களுக்கு பயமா இருந்துச்சு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு. ஆனால் வந்து 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம்தான். ஆனால் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இறக்கணும் அப்படிங்கிறது தான் விதியா இருந்திருக்குது. ஸோ அவங்களும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் தீர்க்க சுமங்கலியா நல்லா வந்து வாழ்ந்து எல்லா கடமையும் முடிச்சுட்டு தான் அவங்க போயிருக்காங்க. ஆனால் தாத்தாவை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப் இல்லைன்னா ஒண்ணுமே வந்து இல்லை வீட்டில். சாப்பாடு கரெக்டாக கொடுக்கறது எல்லாமே பண்றது. யோகியோட பிறந்த நாளைக்கு கூட அவங்க வந்து இந்த தடவை நிறைய காசு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, அம்மாச்சி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவன் வந்து கொள்ளு பேரன் முறை வரணும், கொள்ளு பேரன் கையால தான் வந்து மாலை வந்து போட்டோம். ஸோ வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த பர்த்டே வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. மாமனாருக்கும் வந்து ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்திலேயே தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் கடவுள் புண்ணியத்துல ரொம்ப வந்து ஒரு, நான் கும்பிட்ற சாமி, எங்க அத்தை கும்பிட்ற சாமி, எங்க வீட்டுக்காரோட பிரார்த்தனை, எங்க நாத்தனாரோட பிரார்த்தனை எல்லாம் சேர்ந்து அவரை வந்து நல்லபடியா கொண்டு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நான் எதற்கு சொல்றேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோல உங்கள்கிட்ட நேர்ல உட்காந்து வீடியோல வந்து நான் பேசுறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் சில விஷயங்கள் புரியும். ஏன் இவ்வளவு சாமி கும்பிட்ற, ஏன் இவ்வளவு பண்ற அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இதுக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அவருக்காக நம்ம எத்தனை பூஜை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து ரொம்பவே வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஏன்னா நான் வந்து காலையில எழுந்த உடனே விளக்கு தான் ஏற்றுவேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு பூஜை ரூமுக்குள்ளே போக முடியல அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஆனால் ஆல்டர்னேட்டிவா நான் ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நம்ம கூட, அவங்களுக்கு நம்ம கிட்ட வந்து வேண்டுனா நடக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். அது வந்து உண்மைதான். ஸோ அதனால வந்து எனக்கு விளக்கு மட்டும்தான் ஏற்றக்கூடாது, ஆனால் நான் உன்னை வணங்குறதை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல காலையில 5 மணிக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு நான் வந்து வாசு தெளிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு என்னுடைய நோட்டுல என்னுடைய வேண்டுதலை நான் வந்து வைக்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு கூட நான் செய்யறதுக்கு முக்கியமான காரணம், வீட்டுல வந்து தொடர்ந்து எல்லாத்துக்கும் இப்படி ஆகுது, எல்லாம் வந்து இப்படி நல்லா இருந்தவர் திடீர்னு இப்படி ஆகுறாருன்னு சொல்லிட்டு வீட்டுல நிறைய வந்து மனசங்கடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பூஜையை வந்து ஆரம்பிச்சேன். அந்த பூஜைக்கான பலன் வந்து வீணாகலை. நான் தொடர்ந்து அதை வந்து நிறுத்துவேன்னு கூட பிரபஞ்சம் நினைச்சிருக்கலாம். ஆனா வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த சக்தி வந்து ரொம்ப அதிகம் நான் நம்புறேன். மன திடத்தை வந்து கொடுத்துருக்கு. அதனால விளக்கு தானே ஏற்றக்கூடாது, மற்றபடி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொட்டீனா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்ம பங்காளி சீட்டு அப்படிங்கும் போது நம்ம எப்படிலாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்னொரு தடவை வீடியோவில் வந்து தெளிவாக கொடுக்குறேன். இப்போ மாமனார் வந்து நல்லபடியாக எங்கள் வீட்டில் தான் இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு, நிம்மதியா இருக்காரு. அவர் என் மாமனாரும் மாமியாரையும் பார்த்துக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு இந்த டைம்ல கிடைச்சிருக்கு. இதை நான் வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பூஜை பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து கடவுள் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே வந்து கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தையும் நான் கரெக்டாக வந்து செய்வேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த பிரபஞ்சம் எனக்கும் அந்த சக்தியை கொடுக்கணும், எந்த ஒரு மனக்குறையும் இல்லாம நல்லபடியா அவங்க 2 பேரும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துன உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நல்லா வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களை விட்டு கொடுங்க,
கொஞ்சம் அடம் பிடிக்கிற வேண்டிய விஷயங்கள்ல அடம் பிடிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம குடும்பத்துல தான் நம்ம சண்டை போட முடியும், சந்தோஷமாவும் இருக்க முடியும். ரெண்டுமே வந்து கலந்ததுதான் குடும்பம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு மறக்காம சேமிப்பு வீடியோ பாருங்க. எப்படி வந்து நான் லட்சாதிபதி ஆக போறேன்னு கண்டிப்பா நான் சொல்றேன். தேங்க்யூ.